ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெர்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மௌலியோட பர்த்டே கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ அதனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஷாப்பிங்கே பண்ணல நம்ம. சரி இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து பிகு பண்ணிகிட்டே இருந்தாப்புல. ஏன்னா நாங்கள் வண்டி வாங்கி தரமான்றோன்ட்டு கட்சியில் யோசிச்சாம்புல் இருக்குது, வேலைக்கு ஆகாது. செக் அதுங்க வண்டி நமக்கு எதுக்கு, நம்மளே வாங்கி 980 போவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டான் போல் இருக்கு. அதனால் இன்னைக்கு காலையில் தூங்கி எழுச்சிக்க முடியல அவனால். இன்றைக்கி போகலாமா ட்ரெஸ் எடுக்க அப்படின்னா, சரி போகலாம் அப்படின்னோம். சரின்ட்டு கிளம்பி வரான். கோச்சிக்கு நாங்கள் போய் நின்றுக்கிறான். வெக்கப்பட்டு கோச்சிக்கிட்டு இல்லை, வெக்கப்பட்டு போய் நின்றுக்கிறான். கலர் ஆகணும்னு பிளான் பண்ணுறானாமா. வெயிலில் நிற்க வச்சு கருப்பாக்குறோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்னென்னலாம் டூரியம் பண்ணுறாங்க அம்மாவும் பையனுன்றதை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். மாமா எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுலேருந்தே பெரிய சம்பவம் பண்ணிகிட்டே இருந்தார். பர்ஸை விட்டுட்டு வந்தாரா, திருப்பி வீட்டுக்கு போய் நாங்கள் பர்ஸ் எடுத்துன்னு வந்தோமா. அடுத்தது மோனா காலேஜில் ஏதோ சம்பவம் பண்ணி வச்சிருச்சு. ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் நல்லா திட்டி விட்டு வந்தார். இப்போ மோனாவை திருப்பி இப்போ 3:30 மணிக்கு காலேஜ் விட்டுட்டா ஃபோன் இல்லைல்ல பொண்ணு கையில். அதனால் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்துட்ருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு எங்களை இறக்கி விட்டு போயிட்டாரு. மௌலி வந்து அவனோட ஃபேவரட் ஷூவான முதல் சம்பவத்தை வந்து நைக்கு பிடிக்கும், ரொனால்டோ பிடிக்கும், அதனால நைக்கு பிடிக்கும். அதனால வந்துட்டு ஷூ வாங்க வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன், அதே அண்ணா திரும்பி வாங்குறாரு கேட்கறதுக்கு மட்டும். அதனால இப்போ சைஸ் எடுக்க போயிருக்காங்க. ஷூ வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்ப்போம். மாதிரியா போடுவாங்க. என்ன மௌலி நீ நல்லா இருக்கு பேண்ட், எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த பேண்ட் இப்படிதான் போடுவாங்க. விஜயெல்லாம் இப்படிதான்டா போட்டுன்னு இருப்பாரு பழைய படத்துல எல்லாம். நீ பார்த்தது இல்ல? நான் காட்டா இந்த பேண்ட் போட்டிருக்கிறத. மௌலி சீரியஸா டிஷர்ட்டுக்கு நல்லா இருக்கு மௌலி. நீ எல்லா மாடல்லையும் போடணும்டா, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க. சீரியஸா நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. பார்க்கறதுக்கே இப்பதான் பெரிய பையன் மாதிரி தெரியுற. தம்ம துண்டு கொழுப்புன்னு சீரியஸா நல்லா. என்ன மௌலி உன் ட்ரெஸ் எப்படி இருந்தது? எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது, ஆனால் உனக்கு மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஆனால் எங்களுக்கெல்லாம் பிடிக்கிறது உனக்கு பிடிக்காதுல்ல, தனியாக தெரியுவ. ஷூக்கு முடிஞ்சு போட்டுனதான். இன்னும் 2 பேரையும் ஆளக்கான உள்ள வந்துட்டேன்றாங்க. இப்படி போய் சம்பவத்துல மாட்டி வந்திருக்கியம்மா. சம்பவத்துல மாட்டாத பொண்ணு. ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? இப்போ வருது, இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாட் ரீச்சபிள்னு வருது. நல்லா இருக்குதா? அது ரிஃப்ளெக்ட் ஆகுமாமா. நல்லா இருக்குப்பா, ரிஃப்ளெக்ட் ஆச்சுப்பா. அவங்க போட்டோ எடுத்து காட்டினா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த லைட் இந்த லைன் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுமாமா. இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுமாமா இந்த ஷூல. நல்லா இருந்தது, காலில் போட்டா நல்லா தான் இருந்தது. அவனுக்கு பிடிச்சிருந்தா சரி. நம்ம என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்றோம். பதிவை போட்டுக்கினேன். சம்பவம் இதுதான் சம்பவம் இல்ல. 4வது வருஷத்துல சம்பவத்துல மாட்டினுக்குது. போனை பறி கொடுத்துருச்சு பாப்பா. அது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அதான் இருக்கு, அப்படி குத்து விட்டுரு. என்னடா செல்லம், ரெக்கை உடைந்த பறவை போல நடந்து வந்துன்னுக்கிற நீனு. அது யாருது? அது அவன் ஃப்ரீயா நடந்து வரான் பாரு, அவன்கிட்ட கொடுங்க. அவனுக்கு வாங்கினது பர்த்டே பையனா வாங்குறது அவனுக்கு தானே. அப்போ அவன் தான் சுமக்கணும். ஒவ்வொரு கடையில் ஒன்று அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லா கடையும் வாங்கி வரான். காட்டவே இல்லையா நான் வீடியோல. வீட்டில் போய் உட்காந்து எல்லாத்தையும் காட்டிடு. ஃபீனிக்ஸ் மால்ல திடீர்னு வந்து டி நகர் வந்துட்டோம். எதுக்கு வந்திருக்க? சாரி பாட்டு நல்லா இருக்கமா இருக்குல்ல. எத்தனை சாரிப்பா இதே மாதிரி பச்சை பார்டர்ல எத்தனை தான் எடுப்பேன் நீ? பட்டு போடுவீங்களே இந்த மாதிரி. இதுல வேற கலர்ஸ் தான் இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. வேற கலர் எனக்கு பச்சையில நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வீட்லயே இருக்குது. கருப்பா காட்டுதுரா செல்லம், அப்படியே அண்டங்காக்கா மாதிரி ஆயிட்டப்பாடா நீ. இது வந்து 7 rupees கொடுத்தா கூட ஒன்று பார்ப்பேன் நான். ஆனால் ஆல்ரெடி நீ எடுத்துட்ட. ஓகே, என்னது இது? திரும்ப பாரு. எங்க அம்மா எங்க? திரும்ப
அது மொக்கையா இருக்கிற மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் அது வந்து உனக்கு ரொம்ப லைட்டாக காட்டுற மாதிரி இருக்குது. இது பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இது எப்படிப்பா இருக்குது இந்த காம்பினேஷன்? பிரைட்டாக இருக்குல்ல? ஆ ஏன்னா பார்டர் இருந்ததுன்னா எனக்கு அது ஓகேவா இருந்தது. பார்டர் இல்லாதனால எனக்கு ஒரு மாதிரி தனியா தெரியுது. சாரி தனியா மேட்ச் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டிச்சும் நீட்டா வரும். ஈஸியா வாங்குறீங்க. லைட் வெயிட் சாஃப்டா ஈஸியா வேர் பண்ணி. எப்படி இருக்கு? லைட்டா வந்து அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. கிராண்ட் லுக் இருக்கு. பனாரஸ் சில்கா இது? கிராண்ட் லுக் தான். அதேதான் அந்த மாதிரி தான் நல்லா தானே இருக்கு. ஆனா குண்டா தெரியவே போல் இருக்குது. கட்டினதுக்கு அப்புறம் தெரியாது. கட்டினாதான் குண்டா தெரியவே போல் இருக்குது. ஒழுங்கா சும்மா வச்சிருக்காங்கப்பா. நம்ம அயன் பண்ணும்போது சரியா போகுது. ஃப்ளீட்ல அயன் பண்ணுவோம்ல இப்படி மொத்தமா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால்ல இருந்து டி நகர் போய் டி நகர்ல இருந்து திருப்பி இங்க வந்து சாப்பிட உட்காந்துருக்கோம். டி நகர்ல தான் சாப்பிட உட்காந்துருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு காட்டுறோம். என்னெல்லாம் வாங்கணுங்கிறது நாங்க வீட்டுக்கு போயிட்டு காட்டுறோம். என்ன அப்படின்னா ஆமாடா ஆமா கார்ல இருக்கு. ஷூ வந்து ரிஃப்ளெக்ஷன் ஷூ அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு அவன் செக் பண்ணுன்றான். குழந்தைங்கலாம் போட்டு நடக்கும் நைட்ல. லேஸ்லாம் கலர் எரியும் அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குது. லேஸ்ல பட் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம எரிக் பர்த்டேக்கு போட்டுருந்தாங்க அந்த ரொம்ப ஓவர். அது குழந்தைங்க போடுறது. இது பெரியவங்க லைட் அடிச்சா ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மாதிரி. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ல சாப்பிட்டு. நான் வந்து ஒரு கடை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கடையில தான் வந்து பட்டு சாரி எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இது டி நகர். சாரி உங்க தலையில இன்னைக்கு எழுதி வைக்கல. நான் என்ன பண்ண முடியல. இல்ல எழுதி வச்சு இவ சாரிக்கு என் சாரி 1000 டைம்ஸ் பட்டுடா. நோ ப்ராப்ளம். உன் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அந்த சாரி. நான் வந்து பியூர் பட்டு மாதிரியே பார்த்தா இது பட்டு அப்படின்னு மூஞ்சில அடிச்சிடும் தட்டு. அத வந்து நான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை என் சாரிய. ஆனா இந்த சாரியை போய் காட்சியில நிரூபிக்கணும். ஆனா எனக்கு அது பிடிக்கவே இல்லையே. யோசிச்சு பாரு, யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதானே எடுக்கணும். இன்னொரு கான்செப்ட் அந்த பச்சை எல்லாம் சொன்னல, பச்சை இது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இல்ல ஆக்சுவலி அது வந்து சூப்பர் கலெக்ஷன். அது நல்லா இருந்தது. எனக்கு தட் இஸ் அது வந்து ஏஜ்ட் பர்சன் தான். இல்ல இல்லப்பா ஏன் அதேதான். சரி அப்புறமா சொல்றேன் ஓகேவா. ஆனா இது சார் நிரூபிச்சிருச்சுடா அவ்வளவுதான். ஓகே நீங்களே பாத்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் இருக்கா? எனக்கு இருக்கு. என் டேஸ்ட்க்கு நான் பிடிச்ச மாதிரி எனக்கு ஹாப்பியா இருக்கு. நான் என்ன சொல்றேன், பொது இல்லாம ரெண்டுத்தையும் காட்டுங்க வீட்டுக்கு போயிட்டு. எதுக்கு அதிக கமெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. நீங்க சூஸ் பண்ணுங்க. சொல்லுங்க எது வந்து ரெண்டுமே பட்டு சாரி தான். 3 சாரி நாங்க அனுப்புறோம். 3 சாரி காட்டுறோம். 3 சாரில எந்த 2 பட்டு சாரி எது வந்து டூப்ளிகேட் நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? அதெல்லாம் இதுல பார்த்தாலாம் தெரியாது. அது நல்லா உத்து பார்த்தா கூட தெரியல. சரி ஓகே என்னமோ அவளுக்கு பிடிச்சது அவ எடுத்துக்கிட்டா, எனக்கு பிடிச்சது நான் எடுத்துக்கிட்டேன், மௌலிக்கு பிடிச்சது மௌலிக்கு வாங்கிட்டா. நீ மட்டும் தான் வெறுங்கைய வீசின்னு வந்துக்கிற. நான் வெறுங்கைய வீசின்னு வரலப்பா, வெறுங்கைய வீசின்னு போறேன் வீட்டுக்கு. போ இருந்ததெல்லாம் நான் வெறுங்கைய வீசின்னு வீட்டுக்கு. நான் ஒரு நல்ல பேண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, அதை எடுக்கலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையனுக்கு எனக்கு சைஸ் கிடைக்கல, நான் எடுக்கலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் காட்டுறோம். நீங்களே சூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ ரொம்ப பசிக்குது, மயக்கத்தில் இருக்கிறோம். சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னா சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேரலாம். எல்லாம் அலைஞ்சு நிற்குதுங்க. ஏதோ சாப்பிட்றதுக்கு என்ன பலிகார ஆக்கிடுச்சுங்கப்பா இதுங்க. எனக்கு பேர் உருளைக்கிழங்குலாம் வந்து விழுது. நல்லா இருக்காமா? அது பன்னீர் மஷ்ரூம் எப்படா இருக்கு? எப்படா இருக்கு? நான் தான் நல்லா இருக்குன்னு வாங்கினேன். இது பன்னீர்மா உருளைக்கிழங்கு. அடுத்தது வந்துச்சு இது பன்னீர் பட்டர் மசாலா. எவ்வளோ நாள் சாப்பிடணும் எல்லாம் வந்து விட்டது. இன்னைக்கு மவுளி காட்டுல நல்ல வேட்டை. ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவு காலியாச்சு உனக்கு?
எவ்வளவு கை வீசின்னு வந்த? கை வீசின்னு வரல, எடுத்துன்னு வந்தேன். அத வந்து இவனுக்கே வந்தேன்னு சொல்லு. 30,000 ரூபா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மௌலியோட ஷூ. இது வந்து மௌலி பர்த்டேக்கு கிஃப்ட் 10,790. அது வந்து ஸ்டைலா அவர் சொன்னாரு, எனக்கு அந்த ஸ்டைலா வரல. 10795 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டைலா சொன்னாரு. நைக்ல வந்து ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து இது நைக்ல இதுதான் வாங்கியிருக்கான். இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இவ்வளவு நேரம் போட்டு போட்டு நடந்து பார்த்துருந்தான். இது ஃபர்ஸ்ட் பச்சா நாங்க 2 பேர் வச்சது. எடுத்ததையும் ஃபர்ஸ்ட் பச்சா இதை வச்சோம். சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு இதெல்லாம் எடுத்தோம். அவனுக்கு ஷார்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே போயிடுச்சு. அதனால சரி ஒரு 3 ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்தேன். ஒன்று வந்து 700 ரூபாய் லைஃப் ஸ்டைல் எடுத்தோம், ஃபார் எவர் பிராண்ட்ல இருந்து. 3 ஷார்ட்ஸ் 3 கலர். ஓகேவா, அப்புறம் வந்துட்டு இது வந்து இதே வீட்டுக்கு போடுற டிஷர்ட்ஸ். இது வந்து 399 எல்லாமே. இதுல இது 299 இல்ல, இது ஒண்ணுதான் 299. இந்த மாதிரி 3 ஷார்ட்ஸ் 3 டிஷர்ட் அதுக்கு மேட்சா அப்படி எடுத்தது. இது போட்டு போட்டு பார்த்தாரு, எடுத்தாரு 3 டிஷர்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் மெயின் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவன் பர்த்டேக்கு 2 பேண்ட் மட்டும்தான் சார் எடுத்தாரு. எங்க போனாலும் இந்த பிளாக்க கட்டி நீ ஏன் அழுகுறானே எனக்கு தெரிய மாட்டேன். பிளாக் ஃபேட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பிளாக் வேணும்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 6 பேண்ட் வச்சிருக்கியா 7 பேண்ட் வச்சிருக்கியா? பிளாக் மட்டும் 3 தான் இருக்கா? என்ன கணக்கு தப்பா சொல்ற? கிரே 1 கிரே 2 ஆஷ், அந்த ஆஷ் கலர்ல ஒண்ணு. இது வந்துட்டு இந்த ப்ளூல வந்து ஒண்ணு எடுத்திருக்கான். இந்த 2 பேண்ட் எடுத்திருக்கான். ஷர்ட் எடுக்கல. ஷர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே செட் ஆகல அவன் சைஸுக்கு. அதனால அது அப்புறம் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட ஷாப்பிங் போலாம். பூமர்ஸ் ஆயிட்டோம் நாங்கெல்லாம். அதனால பூமர்ஸ் மாதிரிதான் இருக்கும். இது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பனாரஸ் சில்க். திஸ் இஸ் பனாரஸ் சில்க்ஸ் 24. அப்ப இது 25 பனாரஸ் சில்க். இது வந்து நான் ஈஸ்டருக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பிளவுஸ். சரியா, இது பிளைன் பிளவுஸ். இது வந்து முந்தி. இது முந்தி ஃபுல்லா. இது சாரி ஃபுல்லா இந்த ஒர்க் வரும். இதுதான் பனாரஸ். ஓகேவா, அப்புறம் அங்கேயே எடுத்தது இந்த சாரி. ஓகே, this one and this one. இது முந்தானையா போச்சு. வெயிட் பண்ணு. சாரி ஃபுல்லா வரல. சரி ஓகே, பிரிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இதை காட்டுறேன். this one, this is blouse. இது வந்து சாரி. அது பிளவுஸ், இது சாரி, பட்டு சாரி. சாரி ஃபுல்லா இது பட்டு சாரி. இது பியூர் பட்டு. ஆமா, இது பாப்பாக்கு மோனாக்காக எடுத்தது. இது முந்தான. இது சாரி ஃபுல்லா இந்த இதுல வருது. இந்த மாதிரி இது புட்டாங்க, இந்த மாதிரி புட்டாங்க வருது. ஃபுல்லாவே சில்காமா, ஏதோ உருத்தாது அது இதுன்னாங்க. திஸ் இஸ் தி ரேட். ஓகே, மோனா அதுக்கு பிடிச்சிருச்சுன்னு எடுத்துச்சு. இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எனக்கு சொல்றதுன்னா, ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் நம்ம எடுப்போம்ல அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தொட்டா கூட அந்த ஃபீல் வரல. எனக்கு பட்டு சாரி ஃபீல் வரல. பட் ஆனா அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டா. இதுதான் இருக்கிறதுல இன்னைக்கு ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஷூக்கு அப்புறம் இதா ஷூ. இது 10,600. உன்னோட 10,700 தானே? இது எவ்வளவு? 10,600. அதிகம் 700. அதான் சொல்றேன், 100 ரூபா அதிகம். ஷூ இது ஹையஸ்ட் ஷூக்கு அப்புறம் வந்து இதுதான். ஓகேவா, என்னோட பட்டு புடவை. இது மஜந்தா, ரெட் இல்ல, இது மஜந்தா. அதுதான்ப்பா. இதோட ரேட் எங்கப்பா எங்கேயோ இருந்ததேப்பா. 9,000 சம்திங். 9,185. இதுல அந்த என்னது பியூர் சில்க் என்னமோ இது இருக்குமேப்பா. எங்க பாருங்க, பியூர் சில்கோட லேபிள், கவர்மெண்ட் லேபிள். வெயிட் இஸ் I am 35.
ஆனா இதுல வந்து அந்த வரமகாலட்சுமியில வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க வந்து ஓனா கைத்தறி பண்றதுனால எங்களதுல வந்து அந்த சீல் மார்க் வராது, பட் ஆனா எங்களது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது தெரியல. பட் நீங்க யாருனாவது அங்க யாருனாவது புடவை எடுத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். கவர்மெண்ட்ல இருந்து இதை சீல் வாங்கணும்னா கேஷ் கொடுக்கணுமாமா. அந்த கேஷ் கொடுத்து அது எதுக்கு எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ்க்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்க அதை வாங்குறது இல்லை அப்படின்னாங்க. சரி, நிறைய செலிபிரிட்டிஸ் அங்க போய் வாங்குறாங்க, அதனால நாங்களும் 10ஓட 1 11 அங்க போய் வாங்கிட்டோம். சரி நாமளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கடையை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு போய் பார்த்தேன். ஓரளவுக்கு எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. பட் ரேட் வந்து நானும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல உன் சில்க் தேடு. அதுதான் நானும் ரொம்ப நேரமா தேடி நிக்கிறேன், இங்க காணோம். சில்க்குன்னு சொல்லிட்டு சாதா சில்க் வாங்கி வந்துருக்கு போற. மார்க்கெட் எங்க இருக்குதுன்னு தான் தெரியும். அது ஒரு இது பாரு அங்க, நீ இங்க அது இல்ல வேற ஏதோ ஒண்ணு லேபிள் மாதிரி தெரியலையே. லேபிள் மாதிரி தெரியலையே. இது கிட்டதான் இருக்கும், இது கிட்டதான் எங்கேயோ இருந்தது, தெரியலப்பா. வேற ஏதாவது புடவையில பாத்துட்டு இதுல இருக்குதுன்னு எடுத்துன்னு வந்துட்டியோ? இதுலயே நான் பார்த்தேன்ப்பா, எங்கேயோ இங்க இருக்கு பர்ஸ். இதுதான் சில்க் லேபிள். ஆமா, சில்க் லேபிள் எல்லாத்துலயும் வந்து பியூர் சில்க்ல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வரலட்சுமியில வந்து அதெல்லாம் கிடையாது, லேபிள் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா பட் இந்த மாதிரி நம்ம வெளியில எடுத்தா இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இந்த சிம்பிள் வச்சுதான் கொடுக்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சர்டிஃபைட் பண்ணது இது பியூர் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவங்க வரலட்சுமி வர மகாலட்சுமியா அந்த கடையில எடுத்தது வந்து நாங்க ஓனா வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம், அதனால அந்த காசை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு நாங்க வந்து இந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு சாரியில வைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வேணும்னா நாங்க உங்களுக்கு சில்க் மார்க் போட்டு தரோம், ஆனா ரேட் வேற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிஜமாவே அங்க நிறைய பேர் எடுத்தவங்க யாருனாவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அங்க பியூர் சில்க் தான் இருக்கா, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிதான் அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கறத வந்து நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எடுத்தவங்க யாருனா இருந்தா இந்த 2 புடவையில எந்த புடவை 3 புடவையில எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உன் ஷூ காட்ட முதல்ல காட்டு, எத்தனை தடவை அவன் ஷூவை போட்டுருக்கானே. என்னது இந்த பையனோட ஒரே ரச்சையா இருக்கு. முதலே காட்டிட்டோம். இதாங்க பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க இந்த பையனோட ஷூவை. ஏடே இந்த ஷூவாலே அடிச்சுக்கணும்டா வாங்கி கொடுத்து. ஓகேவா, டார்ச்சர் பண்றா இந்த பையனை வேணும்னே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் எங்களோட பர்ச்சேஸ். எதுக்காக பர்ச்சேஸ் பண்றோங்கிறத வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸ், தெரியவே தெரியாது, நாங்க வீடியோ போடும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் உன் பர்த்டேக்கு நாங்க 10,000 ரூபாய்க்கு படம் கட்டின்னு தெரியுமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பேன்னு மட்டும் சொல்லாதீங்க, மனசுல வச்சுப்பேன். ஓகே, நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இந்த 3 புடவை எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.